ஹலோ மக்களை, கார்த்தி ரேவதியில் இப்போவாது கார்த்தி ரேவதியும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரியும் ரேவதியை எப்படியாவது கனடாக்கு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு செயல் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. கடைசி நேரத்தில் நம்ம கார்த்தி ரேவதியை தடுத்து நிறுத்தினாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட என் பொண்ணு இப்படியெல்லாம் என்னை ஏமாத்துவா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ரேவதியை எப்படியாவது கார்த்தி கூட ஒன்று சேராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு ஒரே ஐடியா, ரேவதி இந்த நாட்டை விட்டே போயிடுறது தான். எப்படியாவது ரேவதியை கன்னடாவுக்கு அனுப்பிடணும். என்னோடய ஃப்ரெண்டு ஸ்னேகா கன்னடாவில் தான் இருக்கா, அந்த இடத்துக்கு அனுப்பிட்டா எப்படியுமே என் ஃப்ரெண்டு பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி ஒரு திட்டத்தை போடுறாங்க. சந்திரகலாவும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதாக்கா, ஆனால் ரேவதி எப்படி இதுக்கு சம்மதிப்பா? ரேவதி எப்படி கனடாவுக்கு போவா? திடீர்ந்தால நம்ம ஏதாவது சொன்னால் சந்தேகம் வராதா அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் அதுக்கு தான் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி எல்லாரும் இருக்கும்போது பக்கத்தில் இருந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ஃபோன் பேசுகிறாங்க. ஸ்னேகா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் உன்னோட பொண்ணு யாருக்கோ மேரேஜ் வச்சுருக்கியா, சரி என்னால் வர முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. நம்ம சந்திரகலா கிட்ட சாமுண்டேஸ்வரியும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு கனடாலேருந்து இப்போ தான் பேசினா, ஆனால் அவளோட பொண்ணு கல்யாணத்துக்கு என்னால் போக முடியுமா என்னென்னு தெரியல, ஆனால் அவள் ரொம்ப நாளாக க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. சந்திரகலாவும் நீ சொல்கிறது சரிதான்க்கா, இந்த ஊர்லேயே உனக்கு இவ்வளோ வேலைகள் எல்லாமே இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கும்போது நீ மட்டும் எப்படி தனியாட்டு போக முடியும், என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும்போது சாமுண்டேஸ்வரியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாளாகவே என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆள், அவளோட பொண்ணு கல்யாணத்துக்கு என்னால் போக முடியலையே சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரேவதியும் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் உனக்கு தான் என்னோடய ஃப்ரெண்டு பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லும்போது ஆமாம்மா சரி கன்னடாக்கு தானே போனோம், நானே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருந்து நம்ம ரோகிணி மயில்வாகனம் எல்லாருமே எங்களால் போக முடியலை, சரி ரேவதி ஆசைப்படுறால, அது வர அவளுக்கு அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் நம்ம ரேவதி கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம போட்ட பிளானில் அந்த ரேவதி மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது நம்ம சாமுண்டேஸ்வரி இப்போ உடனே நீ கிளம்புனாதான் கண்டிப்பாக அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதிக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. கார்த்தி மாமா கிட்டே நம்ம ஒரு வார்த்தை கேட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைமே கொடுக்காதவாறு நம்ம சாமுண்டேஸ்வரி பார்த்துக்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு இப்போவே போனால் தான் அடுத்த நாள் எல்லாம் மேரேஜ் சிறப்பாக அட்டன் பண்ண முடியும், இல்லைன்னா என் ஃப்ரெண்டு ரொம்பவே கோச்சிப்பா அப்படி சொல்கிறாங்க. நம்ம ரேவதியும் யோசிக்கும் போது சரி மேரேஜை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு உடனே நம்ம இங்கே மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுவோம்ல, அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு மனசுக்கு கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த கனவு நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. நமக்கு வேற இப்படி ஒரு கனவு வந்துச்சு, ரேவதியும் அத்தை எல்லாருமே ஏதோ ஏர்போர்ட்டில் இருந்த மாதிரியும் ரேவதி என்னோட கையை பிடிச்சிட்டு இந்த போக மாட்டேன் மாமான்னு சொல்லிட்டு கதறி அழுத மாதிரியும் இப்படி ஒரு கனவு வந்தது நினச்சே நம்ம கார்த்தி யோசனையிலே இருந்துகிட்ருக்காங்க. எதுக்கு நமக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு, ரேவதி நிஜமாவே எங்கே தான் போயிருக்கா, ஒரு சமயம் ரேவதியை பிரிக்கிறதுக்காக அத்தை அடுத்த பிளானை போட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக்கே மனசுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்டே இருக்கு. சாமுண்டேஸ்வரியும் அவசரமாக நம்ம ரேவதியை யாருக்கிட்டையும் பேச விடாத அளவுக்கு கரெக்டாட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. இப்போவே நீ கனடாவுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியை டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் ரேவதி கிட்ட கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்காங்க. சந்திரகலா சாமுண்டேஸ்வரி கிட்ட அக்கா எப்படியாவது ரேவதி இந்த தகவலை அந்த கார்த்தி பயலுக்கு மட்டும் சொல்லிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையை சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திகே அதை கண்ட கனவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நமக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு, ரேவதியும் அத்தையும் சேர்ந்து ஏதோ ஏர்போர்ட்டில் போகிற மாதிரியும் ரேவதி நம்ம கையை பிடிச்சிட்டு போக மாட்டேன் மாமா அப்படி சொல்லிட்டு கதறி அழுத மாதிரி எதுக்காக நமக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு, திடீர்னு எதுக்காக இப்படியெல்லாம் கனவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கார்த்தி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தை நமக்கு எதிராக ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. எதுக்கும் நம்ம மயில்வானத்துக்கு ஃபோன் பண்ணால் ஏதாவது ஒரு தகவல் தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே மயில்வானத்துக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது அவங்களும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சகலை இப்போ தான் அத்தை ரேவதியை கன்னடாக்கு அனுப்புனாங்க அப்படி சொல்லும்போது கார்த்தி என்னாச்சு, எதுக்காக திடீர்னு நம்ம ரேவதியை கன்னடாக்கு அனுப்புகிறாங்க அப்படி கேட்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு யாருக்கோ மேரேஜா, அதனால் அவங்களுக்கு போக முடியலை, அதான் ரேவதி அனுப்புகிறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்திக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அத்தை எல்லாம் இப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி தான் ரேவதி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கார்த்திக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மயில் சரி அத்தை எந்த ட்ராவல்ஸில் புக் பண்ணி ரேவதி
ரேவதி இப்படி அனுப்பியிருக்காங்க அப்படி தெரியுமான்னு கேட்கும்போது மயில் வாகனமும் எல்லா டீட்டெயிலையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்தேகப்பட்ட நம்ம கார்த்தி அப்படி அந்த டிராவல்ஸில் விசாரணை பண்ணதுக்காக வராங்க. அந்த இடத்துல வந்து இப்படி ரேவதி ஒரு பொண்ணுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இதெல்லாம் டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்களா அப்படிங்கிறத விசாரணை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ரேவதிக்கு போகிறதுக்குள்ள டிக்கெட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கேருந்து வரது மாதிரி ஒரு இதுவுமே அடையாளமே இல்லையே அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கார்த்திக்கே புரிய ஆரம்பிக்குது. அப்போ நிஜமாவே அத்தை வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளை கண்டிப்பாக சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கணும். அதோட அந்த சந்திரா அத்தை தான் இந்த மாதிரி ஒரு வேலைகள்லாம் அத்தைக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கார்த்திக்கே புரிய வருது. அதோட இல்லாமல் அப்படியே நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட கார்த்தியும் பேசுகிறாங்க. என்னது இப்போ வந்து ரேவதி வீட்டிலேருந்து கிளம்பிட்டாளா என்ன அதுன்னு கேட்கும்போது நம்ம மயில் வாகனமா ஆமாம் சகல என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அத்தை வந்து வேணும்னு சொல்லிட்டு சதி செயல் பண்ணிட்டாங்க. என்னையும் ரேவதி எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனமோ என்னப்பா சகல சொல்ற என்னால் நம்பவே முடியல. ரேவதி ஏதோ போயிட்டு சீக்கிரமா வந்துருவான்னு பார்த்தா ரேவதி மறுபடியும் இங்க வராதவாறு அத்தை வந்து ஒரு செயல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துக்கு டென்ஷன் ஆயிடுது. நம்ம காத்தியோ சரி எப்படியுமே ஏர்போர்ட்ல தானே இருப்பாங்க, நான் எப்படியாவது அவங்கள பார்த்துடலான்னு சொல்லிட்டு செம மாசா கிளம்புறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வர் கிட்ட அக்கா வர வர டைம் ஆகிட்டே போகுது, கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி வந்து சொதப்பிடவே கூடாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதே பதட்டமாக தான் இருக்குது. ரேவதியை எப்படியாவது ஃப்ளைட் ஏற்றி விட்டுறணும், அதுதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் அந்த இடத்துல வராங்க. எல்லாமே செக்கிங் எல்லாம் முடிஞ்ச உடனே ரேவதிக்கு மனசுக்கு கஷ்டமாகவே இருந்துட்டுருக்கு. நம்ம கார்த்தி மாமா எப்படியாவது வருவாங்களா என்னையாவது நம்ம கடைசி நிமிஷத்தில் சொன்னனால அவங்க என்ன நினைப்பாங்களோ, எப்படியாவது கார்த்தி மாமாவை எனக்கு பார்க்கணும் போலயே இருக்கே, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் எப்படியாவது ரேவதியை வந்து கனடாவுக்கு போகவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தயாராகிறாங்க. ரேவதியும் கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. நம்ம ரேவதியும் சாமுண்டேஷ் கிட்ட வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கம்மா, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் தானே அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் என்ன பேசுகிற ரேவதி, அந்த மேரேஜை மட்டும் அட்டன் பண்ணிட்டு நீ சீக்கிரமாக வந்துடலாம், அம்மாவுக்கு இங்கே வேலையெல்லாம் இருக்கனால தானே என்னால் அங்கே போக முடியல, ஏன் சார்பாட்டு நீ நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சந்திரகலாவும் நீ நல்ல வேலை செய்தக்கா, சீக்கிரத்தில் ரேவதி இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா, அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லை, கார்த்தியோட எண்ணம் எதுவுமே பழிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஷ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவோட மனசுக்குள்ளேயும் எத்தனை நாளாட்டு இதே வார்த்தைகளை என்னோட அக்கா வந்து கேட்க மாட்டாளா, நான் சொல்கிறத கேட்க மாட்டலான்னு யோசிச்சிருக்கேன், நான் போட்ட பிளானில் சரியாட்டு என்னோட அக்கா காரியம் சிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதி ஒரு பக்கமாக கார்த்தி மாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கார்த்தி செம மாதம் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நம்ம ரேவதியும் அப்படியே கார்த்தியை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. என்னாச்சு மாமா நீங்கள் வர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் ஏக்கத்தோடு இருந்தேன், கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது கார்த்தியும் அந்த இடத்துல நீ வந்து உங்கள் அம்மாவை நம்பி கனடா போகிறதுக்கு தயாராகிட்டல, உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் அத்தை இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லா உண்மையிலும் நம்ம ரேவதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி ரேவதி கனடா போகாமல் தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம்.